என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 மல்டிப்ளேயர் கேம் தான் பார்க்க போகிறோம். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வரேன்னு சொல்லியிருந்தேன், அவனால் வர முடியல. அது அப்புறம் கிராண்ட்பாவை வச்சு மட்டும் விளையாடலாங்க. டிஸ்டர்பன்ஸுங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து NISHAN நாம் எதுக்கு இது இருங்க வேணாம், நம்ம யாராச்சும் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கஷ்டமானதாக வச்சுருக்காங்க போல். அதனால் நாம் நம்மளோட இதுவே இது பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் இது வேணாம், போத் வேணாங்க, கிராண்ட்பா மட்டும். நெக்ஸ்ட்டு ஈஸிடா. ஓகேங்க, கன்ஃபார்ம் ஸ்டார்ட். நாம் மட்டும்தான் போயிருக்கோம் மல்டிப்ளேயராக இருந்தாலும். ஓகே பரவாயில்ல விடுங்க. கிராண்ட்பா பாருங்கள் ஜாலியாக கொண்டாட்டத்தில் இருக்கான் போல். வைப்பில் நாங்கள் பைக் எடுத்து ரைட் எடுப்போம். நாங்கள் ரைட்டு கையில் ஐயோ பாட்டெல்லாம் வேணாங்க. கிராண்ட்பா பார்த்திங்கன்னா இதில் எப்போவுமே கீழே தான் ஸ்பான் ஆவான். அதனால் கவலைப்பட வேணாம். நம்ம ஏதாச்சும் நல்ல 3 எஸ்கேப் இருக்குல்லங்க, அதனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். ஓகே ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது? டக் டேப். சூப்பர்ரா, நைஸ்டா. டக் டேப் கிடச்சிருக்குங்க. அப்படின்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணிடலாமா? ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒன்று ஃப்ரெஞ்ச் இருக்குது. இதுக்கு இங்கே 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 எதுவுமே இல்லாத கிச்சன் தான். சிக்கன் பீஸ் மட்டும் இருக்குது. அப்புறமா சிக்கன் சாப்பிட்லாம். கிராண்ட்பா வராரா? தாத்தா வராரு. கதிர் விட்டாருன்னா அவ்வளோதான். ஹெலிகாப்டர் நான் இதை எடுத்துக்கணும். ஓகே கேஸ், நம்ம போவோம். நெக்ஸ்ட்டு வெப்பன் கீ கிடைக்கும்னு எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். இது போல் பெட்லாக் கீ மாதிரி பேட்லாக்கிங்க. ஓகே இங்கேயே ட்ராப் பண்ணிடலாம். கிராண்ட்பாக்கு காது கேட்காத காரணத்தினால அங்கேயே ட்ராப் பண்ணிட்டேன். இது போல் ஏதாச்சும் இருக்குங்க. கிளாஸ் ஃபியூஸா? சூப்பர். இதுவும் தேவைப்படுங்க ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு. ஹெலிகாப்டர் நம்ம பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எஸ்கேப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. இதுக்கு என்னடா ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறக்குள்ள கன்று போடு தக்கிட்ட. இப்போ யாராக இருந்தாலும் போட்டு தொலைக்கிறேன்டா. வாங்க தாத்தா இருக்காரா? தாத்தா பொறிகுடை பாட்டி ஹெலிகாப்டருக்கு இருக்குது. நான் இப்போ கிராண்ட்பா ஒருக்காவா தெரியணும், அதுக்கு தான் தேடிட்டுருக்கேன். கண்ணா எங்கேனே தெரில. அதுக்கெல்லாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெப்பன் இருக்கும். ஓப்பன் பண்ணி விடுவோம். ஓகே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. இதுக்கு இங்கே இல்லை. இங்கே ஃபோட்டோ பீஸ் இருக்குது, தேவைப்படுங்க. இதுவும் கிராண்ட்பா மட்டும் கையில் கிடச்சிதுன்னா ஒருக்கா போட்டு பொழைக்கலான்னு தான் நானும் பார்க்குறேன். கிடைக்க மாட்டாரே. ஏண்டா பல்லு போன வயசில் எங்கடா இருக்க நீ? வாடா. வந்துட்டான்டா. நான் ஐ கில்லியோடா. இது லோட் பண்ணிவிட்டு கழுத்தில் இருக்கிற கீ கொண்டாடா. என்னடா கழுத்தில் போட்டிருக்கேன்? ஐயோ கொடுக்க மாட்டானே. கொடுத்துட்டாங்க. ஓகே கைஸ், இதை கொண்டு போய் தான் கதவை திறக்கணும். திறந்துட்டு கீழே பார்த்த ஃபோட்டோ பீஸு, அப்புறம் வேறு என்ன பார்த்தேன், என்னமோ மெயினாக பார்த்தேன். ஹெலிகாப்டர் கீயை கொண்டு வந்து போட்டுருவோம். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமோ? டோர் ஹேண்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எஸ், கீழே இருக்கிற 2 பொருளையும் மேலே கொண்டு வந்து போடுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கானில் ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்ல. அதாங்க, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் லைக் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே எஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வேணால் விளையாடுறதுக்கு வரேன். அடுத்த டைம் கிராணி வச்சு போட் எஸ்கேப், அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் வச்சு டோர் எஸ்கேப் பண்ணலாம். கீழே போய் அந்த ஹெலிகாப்டர் கீன்னு ஒன்று இருந்துச்சு இங்கே தான் எடுத்துருவோம். ஆனால் கிராண்ட்பா இங்கேயே தான் இருக்கார். அது வரைக்கும் நல்லது. கிராண்ட்பா எப்படி இருந்தாலும் கீழே இருந்து தாங்க வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பீஸ் வேணும். அப்புறம் இன்னொரு 3 பொருள் தான் நினைக்கிறேன். 3 2 2 தாங்க. கேஸ்லின் கேனும் அப்புறம் இன்னொரு ஃபியூஸ் மட்டும் வேணும். ஃபியூஸ் நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஃப்ரெஞ்ச் எங்கே பார்த்தேன்? ஐயோ எங்கே பார்த்தேன்டா? மேலே கிச்சனில் பார்த்தேன். இப்போ நான் அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வரணுமா? ஷாபா, இது போல் கேஸ்லின் கேன் இருந்தாலும் இருக்குங்க. அதனால தான் இது போல் போய் பார்ப்போம். தல் குரோபாரா? சரி குரோபாரையாச்சும் கொண்டா, தள்ளி விடு. சரி இப்படியே எழுந்திரிச்சு போயிடுவோம்.
இங்கே ஃபோட்டோ பீஸ் இன்னொன்று இருக்குது, அவ்வளோதான்டா. இன்னொரு அது கேஸ்லிங் கேன் மட்டும் கிடைக்கணும். ஐ எம் ஃபினிஷ்னா இதுக்குள்ளே கண்டிப்பாக கட்டிங் ப்ரைஸ் தான் சொன்னேன்ல. கேஸ் இதை இங்கே போட்டு வச்சுப்போம். நான் போய் இன்னும் கேஸ்லிங் கேன் மட்டும் கிடைக்கட்டும். இந்த வீட்டை விட்டு ஒரே ஜூட்டுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுறேங்க. கன் எடுத்துப்போம், ஏன்னா கிராண்ட்பா இந்நேரத்துக்கு வந்துட்டு இருப்பான். எங்கடா இருக்க? தாத்தா 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 பெரியவரே பாட்டி பாட்டி என்னங்க அழகானடே வாடா. நான் உனக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. வந்தானா ஒரே ஒருக்கா மட்டும் போட்டுட்டு வந்துட்டான். டே எங்கடா கீழே போகிறேன்? இங்கே பாரு, இங்கே பார் மாட்டான் மாண்டா பாடுறாங்கிற. இன்னும் பெரிய இவனாரா? ஐயோ சொல்கிறா 2 நிமிஷத்துக்கு இவன் மட்டை தாங்க. மட்டை மட்டை மொட்டை மொட்டை. இன்னும் நம்ம வேறு எங்கெல்லாம் பார்க்கல. ஓகே கைஸ், நம்ம போய் அவனை பார்க்கணும். என்னடா சவுண்டு? இதோ ஹா 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 ஹான்னு கேட்குதுங்க. அதுக்கு முன்னாடி நான் போய் அந்த இதை எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெஞ்சில் நான் போய் ஃப்ரெஞ்ச் பேச போகிறேன். அதான் ஃப்ரெஞ்ச் எடுக்க போகிறேன். இதுதான் நம்ம ரைமிங்குன்னு கிண்டல் கீட் பண்ணாதீங்க. சும்மா பேச்சுதான், சும்மா ஃபன் பண்ணணும்ல, அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு போய் கீழே போடணும் இங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தாலும் கிராண்ட்பா வந்துருக்கு டைம் ஆயிரும்னா. எனக்கு தெரிஞ்சு கேஸ்லிங் கேன் பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ராக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். தெரில இருங்க, நான் அதை எதுக்கு கொண்டு வந்தேன்னா இவனை ஒருத்தன் இருக்கான்ல, அவனை போட்டு பொழக்கணும். அன்றைக்கி ஒருக்கா விளையாடலான்னு வந்தால் கடிச்சு கொத்தடிட்டான். அவ்வளோதாங்க, தண்ணி கிளியர் பண்ணியாச்சு. தண்ணி போடுற சத்தம் பார்த்தீங்களா, பயங்கரமாக இல்லை? ஓகே கைஸ், இப்போ கண் எடுத்து போடல. ஏ வாடா, இங்கடா இருக்கு, நீ வாடாங்கிற. வாடா வாடா தம்பியே. எங்கெங்க அங்கே போகிறான்? டேய் இங்கே வாடா. சிக்கன் போட்டால் மட்டும் வரையில, இப்போ வா. வரமாட்டானே. சிக்கனே தான் எடுத்துகிட்டு வந்துடுமோ? சரி வா. ஓகே கைஸ், நம்ம போய் சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐயோ கிராண்ட்பா வேற வந்துட்டுருப்பான், ஏன்னா மறைஞ்சு போயிட்டான்டா. ஓகே கைஸ், இந்த சிக்கன் எடுத்துகிட்டு போய் சிக்கன் கறியை போட்டுருவோம். சிக்கன் பீஸே இந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரி சிக்கன் பீஸு. என்னடா இங்கே வந்தால் மட்டும் இந்த சவுண்டு கேட்குது? ஓ இங்கே தான் இருக்கியா? இருவா வரா. என்ன கண்ணோட ஆமோ மேலே செஞ்சினாவா? வாடி உன்னை உள்ளே போய் ஏதாச்சும் முக்கியமானது சேஃப் காலை மட்டும் அது இல்லைன்னா உங்களுக்கு வந்துடும்ல. கிராண்ட்பாக்கு கோவம் வந்திருக்கோம், அதனால் சேஃப் அப்புறமா பார்த்துக்கலாம். கிராண்ட்பா வரலாச்சுன்னா சொல்லிட்டு வாடா. திடீர்னு வந்து மூஞ்சியில் போடுற போகிறான். ஏய் பொடி என்னங்க போயிட்டாங்க. கிராண்ட்பா மட்டும் வரட்டும், ஒரே ஒருக்கா போட்டு இதை கொண்டு போய் மேலே போட்டுடுறேன். என்ன காணோம்? ஏய் இன்னும் கத்திட்டே தான் இருக்கா போலையே. சரிண்ணா கொல்ல பண்ணாதம்மா. இன்னும் உடஞ்சிருச்சா? என்னடா இந்த கிராணி ஒன்றில் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டால் கீழே மட்டும்தான் விழுகும், சத்தம்டா கேட்கும். இதில் என்னென்னா ஒஞ்சிச்சு. ஐயோ கிராணி மட்டும் இருந்துச்சு, வந்து மட்டையிலே போட்டிருப்பா. என்ன தைரியம் தான் என்னோட உடச்சிருப்பாங்க. இது என்ன கிராக்கிங் ஃப்ளோர் இருக்கா என்ன? ஏய் சூடு அப்பாடி. நல்ல வேலை கிட்ட வந்துட்டாங்க. ரொம்ப ஷோபாடி. நான் போய் சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் அதில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப கிட்ட வந்துட்டான், அதனால ஒரு செகண்டு டிக்குன்னு ஆயிடுச்சு. ஏண்டா டேய் பயன்படுத்திட்டியா என்ன? இது கொலை மட்டும் அப்பாடிங்க, அவ்வளோதாங்க எஸ்கேப்டா. உன்னை எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே போட்டுருணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கன்று எனக்கு வேணும். ஓகே கைஸ், இது மேலே போட்டு நம்ம போய் கன்று எடுத்துக்கலாம். உன்னை கீழே இருந்து மேலே கொண்டு போய் எல்லாத்தையும் போடணும், அதாங்க கொஞ்சம் கடுப்பாகும். இதை பார்த்திங்கன்னா இங்கே போட்டுடலாம், ஏன்னா இங்கே போட்டால் அந்த சைடு இருந்து இன்சைட் லாக் ஆகிருக்கும். இங்கே கண்டிப்பாக வெப்பன் கீ இருக்கும். சொல்கிறேன் பாருங்க எப்படி. நான் போய் வெப்பன் எடுத்துட்டேன்டா. நம்ம வெப்பன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெப்பனு மேலே தேவை பண்ணுவோம், அதுக்கு தான் நான் வெப்பன் கீ எடுக்கிறேன். ஓகே சீக்கிரமாக நாம் போவோம். கிராண்ட் பாக்கிது எந்திரிச்சு வந்துட போகிறான். கடைசி நேரத்தில் சோழி மட்டும் முடிக்கக்கூடாது, அவ்வளோதான். டே 1 எஸ்கேப் ஆயிடணும்னு வேண்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்க, புல்லட் எடுப்போம். ஓகே ஐயோ எங்கடா வலி? வலி அவ்வளோதான்டா. அவனை போய் எல்லாத்தையும் மேலே போட்டால் மட்டும் போதுங்க. அதுவும் படிக்கட்டு மேலே ஏறி போய் கீழே இருக்கிறது ஒவ்வொன்றையும் போட்டு வரணும். இங்கே பாருங்கள் எத்தனை கிடக்கு. ஷோபா அது போடுறக்குள்ள கிராண்ட்பா மட்டும் வந்து மண்டையில் போட்டுறக்கூடாது.
ஓகே, இது திறந்து இங்கே போய் இதை இங்கே போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கீழேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பீஸ் எல்லாம் தேவைப்படும். அதனால் ஒரு ஃபோட்டோ பீஸ் 2 தான் இருக்குது. ஐயோ, ஒரு ஃபோட்டோ பீஸ் காணுங்க. அந்த டாய்லெட்லேருந்து எடுத்தேனா இல்லையா அதுவே தெரியலையே. அடடடா, எஸ்கேப் ஆக போகிறேன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன்டா. எல்லாம் கெடுத்துட்டானுங்க. இப்போ நான் அதை எங்கேன்னு போய் தேடுறது? ஒருவேளை இங்கேயே இருக்குமோ? இருக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கையே நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சுற்ற வேண்டிதான். ஓகே கைஸ், நம்ம இதையும் கொண்டு வந்து இங்கே போட்டுற வேண்டியதான். அந்த ஃபோட்டோ பீஸ் இங்கே தான் இருக்கும். இங்கே நம்ம இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கன் எடுத்துப்போம். ஏன்னா என்னத்தி கிராண்ட் பையன் எந்திரிச்சிருப்பான், அவனை போட்டு பழக்கணும்ல. இதுக்குள்ள இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்புறம் அது எங்கே? கிராண்ட்பா, அம்மா, தாயே, சரணமப்பா, அவங்களதாண்டா. அந்த ஃபோட்டோ பீஸ் எங்கே தான் இருக்கும்னு தெரிலங்க. இருங்க, நம்ம கிராண்ட்பா அங்கே எங்கடா போகிறேன்? ஷூட் டிக்கிலே போட்டுப்பேங்க, அவ்வளோதானே. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு அவன் தொல்லை இருக்காது தான். ஆனால் அந்த ஃபோட்டோ பீஸை சொன்னா ஐயோ, ஃபோட்டோ பீஸே ஷோ எனக்கு அதாங்க பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற எல்லாத்தையும் மேலே போய் போட்டுடலாம். இங்கே என்ன இருக்குது? ஒன்று டக் டேப் இருக்குது. ஐயோ, டக் டேப் எடுத்துகிட்டு மேலே போய் போட்டுடலாம். ஒவ்வொரு டைமும் மேலே ஏறி வர்றது தாண்டா எனக்கு கடுப்பாக இருக்குது. இங்கேயே போட்டுடலாம். நெக்ஸ்ட் இங்கேயே குளிச்சுட்டு இப்படி போய் இங்கேருந்த இது என்னது ஹெலிகாப்டர் கீ ஃபோட்டோ பீஸ் எடுத்துகிட்டு மேலே போவோம். ஓகே கைஸ், ஒவ்வொரு டைம் மேலே ஏறும்போது நம்ம கேரக்டர் கூட மாற்ற முடியும். ஆனால் நான் இதுலேயே வச்சு விளையாடலான்னு சொல்லி தான் விளையாண்டுருக்கேன். எனக்கு அந்த 3-4 ஃபோட்டோ பீஸ் மட்டும் வேணும்டா. அது இருந்தாலே எனக்கு போதும். இன்னொரு ஹெலிகாப்டர் கீ மட்டும் இருக்குது. இதை மேலே கொண்டு போய் போட்டுடலாம். ஓகேங்க, சபா. ஓகே, இதையும் இங்கேயே போட்டு நம்ம பார்த்திங்கன்னா கீழே இறங்கி அந்த ஒயர் கட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமா. இல்லைங்க, கீழே கிராண்ட் பாஸ் ஆன் ஆகிட்டானா கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால கீழே போயிடுவோம். கீழே அந்த ஃபோட்டோ பீஸ் எங்கே இருந்தாண்டா எனக்கு தெரியல. தயவு செய்து இது பண்ணுறேன்டா. இந்த கன் இருக்கும் சேஃப்டி வேணும். முக்கியம் இல்லை, சேஃப்டி முக்கியம். இன்னும் மட்டையில் தான் கிடக்கணும். மட்டையாகவே இருக்கட்டும், நாம் மட்டையை போடக்கூடாது சீக்கிரம். நான் வேறு எங்கேயாச்சும் தேடாமல் விட்டுட்டேன்னா கீழெல்லாம் நான் சுத்தமாக தேடவே இல்லை. எங்கே இருக்குமோ இங்கெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. நம்ம கீழே போயே பார்ப்போம். ஐயோ, அந்த ஃபோட்டோ பீஸ் மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும்டா. தயவு செய்து காணோம். இதுங்க எதுக்கு அந்த சைடையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். திடீர்னு இங்கே கீழே இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தாங்க சொன்னேன். நேற்று கிராண்ட்பா மட்டையிலேருந்து சொட்டையாகிருப்பாங்க. நம்ம எதுக்க உஷாராக பார்த்தே தான் போக வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அவன் மேலே தான் இருப்பான். மேலே கேமராவில் பார்த்துருப்பான். என்னடா பண்ணுறேன்ட்டு, இல்லைன்னா இங்கே தூங்கிட்டு இருப்பான். வேலையே அதாங்க. டேய், எங்கடா இருக்க கிராண்ட்பா? பாரு, ஒருவேளை க்ரோபார் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணணும்ல. க்ரோபார் யூஸ் பண்ணி அங்கே இருக்குமோ என்னங்க இது? எனக்கு டவுட்டாக இருக்குது. கிராண்ட்பா வந்தானா அவனை சுட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னும் நான் 2 இடத்துல மட்டும் தேடணும். ஒன்று கட்டிங் பிளேயர்ஸை போட்டு அங்கே இது பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ரோபார் பட்டு கீழே. இருங்க, இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோ இங்கே ஒரு பெட்டு இருக்குல்ல, அங்கே தாங்க. அவங்களோட தாண்டா இங்கே தாண்டா இருக்குது. டேய் மண்டையா, உன்னோட மண்டை தான் கிடைக்கிறது தாண்டா இவ்வளோ நேரம். மண்டை பாயில். ஐயோ பார்த்தாண்டா, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வர வேண்டியது தானடா. அவனை சுட்டுட்ருப்பேன். என்னங்க இப்படி பண்ணுறேன்? போடா. உன் ஃபோட்டோ ஒன்று காலால் மிச்சிடும், ஓடிடு. போடா, இருற கன் எடுத்துகிட்டு உன்னை வச்சுக்கிறேன். எங்கே போகிறான்? அதோ இங்கே தாங்க போகிறான். இப்போ எந்திரிச்சேன்னா கண்டிப்பாக பார்த்துருவான். பார்த்து மண்டையிலே போட்டான்னு போட்டுருவான். அதுதான் இருறா, வரண்டா எங்கேயே போ. கன் இங்கே தானே போடுறேன். இப்போ பாடு. கன் எடுத்துட்டேன்டா, வாடா நீ.
பாருங்க டான்ஸு டான்ஸ் ஆட கிடைக்குது உனக்கு, நீயே வச்சுக்கோ. அவ்வளோதான்டா, நான் எஸ்கேப் ஆக போகிறேன். லாஸ்ட்டாக உன்னை சுட்டுட்டு போகலான்னு நினச்சேன், அதே மாதிரி சுட்டுனேன். அவ்வளோதாங்க, லாஸ்ட்டு ஃபோட்டோ பீஸும் கிடச்சிச்சு. முன்னையே பார்த்துருக்கேன், ஆனால் மறந்துட்டேன் எல்லாம். ஓகே, இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்று வேணும். வா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போராட்டம். ஐயோ ஐயோ, இது வேறு நம்மளுக்கு வராதுங்க. இங்கே எங்கேயோ இருப்போம். போடுங்க நம்மளுதான்டா. புல்லட், ஏய் ஆமோ போடு. இன்னொருக்கா புல்லட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்போம், ஏன்னா இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வராது. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடி வச்சுப்போம், ஏன்னா இப்போ இது முடிஞ்சு முடிதாங்க. நெக்ஸ்ட்டு இது என்னது, கிளாஸ் ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு வைக்கணும்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமையே வைப்பீங்க. இங்கே வைக்கலின்னா இது ஒரு கட்டமாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும், அதுக்கு தான் நம்ம அந்த கிளாஸ் ஃபியூஸ் வைக்கிறோம். இங்கே பாருங்க ஹெலிகாப்டர். இப்போ ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லாத ஒரு விஷயம் நடக்க போகுது, என்னன்னு தானே கேட்குறீங்க. இப்போ பாருங்கடா, டேப்பை வச்சு நான் ஹெலிகாப்டர் ஒட்டி பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் ஒட்டியிருக்கேன், என்னை நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னது, கேஸ்லின் கேனு. ஓகே கைஸ், இதை கொண்டு போய் ஹெலிகாப்டர் பின்னாடி போய் ஊற்றிடுவோம். இருங்க, இங்கே தான் ஃபில் பண்ணும். இதுக்கு ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ரெட்லேருந்து எல்லோலேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனு ஃபில் பண்ணியாச்சு. உனக்கு எதுவும் தேவையில்லை, இங்கே போட்டுருவோம். கீழே விழுந்துச்சு, உனக்கு அது எங்கே இருக்குமோ யாருக்கு தெரியும். நம்ம போய் இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான கடைசி பொருளான ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோதாங்க, இந்த எஸ்கேப் எப்படி முடிக்க போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டார்ட். ஐ எம் ஃபினிஷ்டா. ஒரு வழியாக இந்த கேமை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அது சோலோ, மல்டிப்ளேயர்லேயே சோலோ. இங்கே பாருங்கள், கெத்தாக நான் ஹெலிகாப்டர் ஓட்ட போகிறேன். ஓடு தக்கிட. அவ்வளோதான்டா. அதோட மியூசிக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கானுங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தன் வந்து நம்மளை பார்க்க போகிறான். யார் தானே கேட்குறீங்க? சென்ட்ராமேனா, என் பேர் தெரில, கொசுமுக்கன் சாப்பீஸ் மண்டேன், சென்ட்ரினாவோட ஹஸ்பண்டு. ஆனால் கிராணி 2ல் கூட இந்த மாதிரி கட்சின்னு இருக்காதுங்க, ரியல் கிராணியில். எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா கர்ஸ்ட் ஹவுஸ் மல்டிப்ளேயர் 2 சாப்டர் 2 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, வேணா போய் ஏற்றிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கிறோம். உங்களது விடைபடுவது நான் உங்கள் நிஷாந்த். பாய் பாய்.